சத்குருக்கள்கிட்டையும் மகான்கள்கிட்டையும் நம்ம சந்தேகங்களை நமது பிரச்சனைகளை கூறி அதிலிருந்து விடுபடுறது ஒரு வகை. இந்த மாதிரி புனிதமானவர்களை சந்திக்கிறப்ப நம்ம எதுவுமே பேசாமல் அவங்களோட தரிசனம் ஒன்றை நம்மளை அமைதிப்படுத்துறது மற்றொரு வகை. சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி. சுவாமிஜி அமெரிக்க நாட்டில் அப்போ இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆலன் அப்படின்னு ஒரு மேல்நாட்டவர் சுவாமிஜியோட சொற்பொழிவுகளை தொகுத்து வழங்குற பணியில் ஈடுபட்டிருக்கார். ஆலனோட மனைவி பேர் எடித். இவங்க ஆவிகளோட உரையாடக்கூடிய கூட்டத்தினரோட பழகி அவங்க உடல்நிலையும் மனநிலையும் ரொம்ப சீர்குலைஞ்சிருந்தது. சுமார் 2 வருஷம் எடித் பெரிதும் அவதியுடுறாங்க. தன் மனைவியை சுவாமிஜியை தரிசிக்குமாறு வலியுறுத்துறாங்க ஆலன். ஒரு நாள் சுவாமிஜியும் எடித்தும் சந்திக்கிறாங்க. சுவாமிஜி ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி கம்பீரமான ஒரு குரலில் சில சமஸ்கிருத ஸ்லோகங்களை ஓதுறாங்க. இது எடித்தோட ஆள் மனதில் ஒரு கதவு சற்றுன்னு திறக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. அந்த பெண்மணி ஒரு குழந்தைய போல 1/2 மணி நேரம் ஏங்கி ஏங்கி அழுது தீர்க்குறாங்க. சுவாமிஜி மௌனமாக இருக்கிறாங்க. இறுதியாக மறுநாளும் தன்னை வந்து பார்க்குற மாதிரி எடித்திட்ட சொல்கிறாங்க சுவாமிஜி. எடித்தோட மனதில் எப்படி இருந்ததுன்னு அவங்களே சொல்கிறத நம்ம கேட்கலாம். சுவாமிஜியை தரிசிச்சுட்டு நான் கிளம்பிய போது எனது பிரச்சனைகள் முற்றிலும் விலகி இருந்தன. சாலையில் நான் நடக்கிறப்போ ஓரத்தில் கிடக்கிற ஒரு சாதாரண கூழாங்கல் பல நிறங்களை காட்டும் ரத்தின கற்களாக ஜொலித்தது. எப்படியோ நான் வீடு வந்து சேர்ந்தேன். முதலாக சுவாமிஜியை சந்தித்த நாள் என் வாழ்நாளில் பொன்னாள் அப்படின்னு சொல்கிறாங்க எடித். இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்களோட உள்ளம் நிரந்தர அமைதியில் லயித்திருக்கிறது.